உங்களை திட்டம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு விவரம். ஓகே இப்பலாம் திட்னா எப்படி உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்? என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க போய்டா. இதே மாதிரி ஒரு சூப்பர் டீ நான் என் புருஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். ஆமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தம்பி அக்கா உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. மேல ஆனா அதுலயே அன்பார்ச்சுனேட்லி 2 விட்டுச்சுங்க. வெரி குட். அப்புறம் ஆனா அது வாங்குன என்னுடைய அன்புக்காக என்ன ஒரு வார்த்தை கூட திட்டவே ஏன் தெரியுமா? ஏமா அவர் இந்த காலத்து உறவுகள் எல்லாம் போற்றி பாதுகாத்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா. என்ன தெரியுமா சொன்னா? அந்த என்ன சொன்னாங்க? சொன்னா இல்ல சொன்னார். Give respect, take respect. Give biscuit, take biscuit. 10 ரூபாய் 50 பிஸ்கட் இல்ல ரெஸ்பெக்ட். எல்லாம் கரெக்ட் தான் சொல்லுங்க. ஓகே அந்த ஈவென்ட் டீ என் கையில வாங்கிட்டு அந்த டீயை பார்த்தா என்ன பார்த்து ஒரு வார்த்தை தானே சொன்னாரு. ரூபா இதான் ஒரிஜினல் கேள்வி. அந்த டீயை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? டீயை பிடிச்சி மூஞ்சில ஊத்தலாம்னு சொல்லிருக்கோம். இல்ல அதான் அப்படி கிடையாது. ரொம்ப நல்லா சொன்னாங்க. உன்னுடைய டீக்கு நான் தான் மயங்கினேன் என்றால் நீ கூட ஐயோ ஏன்னா வெயில அது மாதிரி அடிக்குது சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கடுமையா இருக்குல்ல. ஆளுக்கு மாதிரி கொஞ்சம் புத்தி பேதறிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப யாருக்கு பைத்தியம்? உங்களை ஹிந்தி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களை போய் பைத்தியம் சொல்லுவாங்களா? பார்த்தா தெரியாதா? இல்லம்மா பார்த்தா கண்டுபிடிச்சிட தெரியாதான்னு. நான் சென்னையில வந்ததுனால என்ன பார்த்தா அப்படி நினைக்கிறீங்களா? சென்னையில உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க எங்க மக்களுக்கு. இந்த பாருங்க இது வந்து ஜோக் கிடையாது. ஆமா இது வந்து சீரியஸான விஷயம். இந்த ஜோக் இல்ல. சென்னையில நிஜமாவே எங்க வீடு கீழ பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் நான் சொன்னா நம்ப மாட்டேனீங்க. அண்ணே நீங்க அதுக்காக காசு பிடிச்சி விடாதீங்க. நிர்வாகம் இளைஞரணி நிர்வாகிகள்லாம் அப்படியே மாதிரி சொல்ல முடியாது. ஆமா சார் சென்னையில கீழ பக்கத்துல பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கு எல்லாரும் தெரியும். ஆனா எங்க வீடு அங்க கிடையாதுனே. சத்தியமாக கிடையாது. நாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி ரூம் முடிச்சு கட்டி போட்டுருக்காங்க தம்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க உள்ள அந்த கல்யாண மாலைக்காக சங்கிலி அத்துக்கிட்டு முடியாதது பாருங்க. பாவம் சார் அதிகபட்சம் ஆனா நினைக்கிறாங்க என்ன இந்த மாதிரி பைத்தியம் மொழியை வச்சா நம்ம காலையில இருந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் விட்டுருங்க. முடிஞ்சு ராமேஸ்வரம்னா போயாச்சு, கவுரு கட்டி இருக்கு. பார்ப்போம். இன்னொரு ஒரு வாரம் டைம் கொடுங்க. தெரிஞ்சா அடுத்த நிகழ்ச்சி கூட்டிட்டு வரோம். இல்ல இதே மாதிரி இடங்களுக்கே போவோம். வேற என்ன பண்றது? சார் இப்பெல்லாம் பேசாதீங்க சார். இப்பெல்லாம் பேசாதீங்க. ஓகேயா? என்னப்பா நம்ப மாட்டேன் தம்பி. கண்ணாடி தம்பி பத்தியெல்லாம் இல்லையா? பைத்தியம் தான் தம்பி. அவ்வளவுதான். அதெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன் அதிகபட்சம் நீங்க என்ன சொல்றீங்க? அந்த காலத்துல எல்லாம் மரியாதை கொடுத்தீங்க, இந்த காலத்துல மரியாதை கொடுக்குறீங்கன்னு கேக்குறீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நிஜமாவே சொல்றேன். நான் ஏன் சொந்தக்காரங்க மேல பாசமா இருக்கேனோ இல்லையோ என் புருஷனோட சொந்தக்காரங்க மேல தான் ரொம்ப பாசமா இருக்கேன். சார் பாருங்க 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு பொண்ணா? நான் பெஸ்ட் மருமகள்னு அவார்ட் தான் வாங்கியிருக்கேன். என் மாமியார் இன்னும் உசுரோட தான் இருக்காங்க. உங்க மாமியார் உசுரோட வச்சிருக்கீங்களா? அப்போ நீங்க பெஸ்ட் மருமக தான். பரவாயில்ல. அப்ப என்ன சொன்னீங்க? அது மேல சொல்லுங்க. நிஜமாவேங்க என் சொந்தக்காரங்க மேல பாசமா இருக்கேனோ இல்லையோ என் புருஷன் சொந்தக்காரங்க மேல தான் ரொம்ப பாசமா இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நான் என் மாமியார் மேல பாசமா இருக்கேனோ இல்லையோ என் புருஷனோட மாமியார் மேல தான் ரொம்ப பாசமா இருக்கேன். சரிம்மா. இப்போ சொல்லுங்க கல்யாண மாலை நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற அளவுக்கு நான் குவாலிட்டியாக ஆளுங்க. சார் அந்த காசை கொடுத்து விடுங்க சார். கிளம்பணும். என்ன ஒண்ணு சொல்றீங்க? கிளம்புமா. உங்க புருஷனோட மாமியார்னா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பேர் அம்மா. என் புருஷனுக்கு தான் மாமியார். பெரிய ஒரு அதிபர் மாமியார்ங்கிற மாதிரி. எனக்கு பேர் அப்பா. சரி. என் புருஷனுக்கு தான் மாமனார். உங்களுக்கு தம்பி. உங்க புருஷனுக்கு மச்சினர். உங்களுக்கு தங்கச்சி. உங்க புருஷனுக்கு தான் குழந்தையா? ஆனா எங்க தங்கச்சி உங்களுக்கு இல்ல. இல்ல. எங்க வாழ்க்கையை சந்தோஷமா ரசிக்கணும். அப்படி கலையோசி அப்படி சந்தோஷம் மலரணும். இதெல்லாம் தெரியாம வந்துட்டு அந்த காலத்துல பேசி சும்மா அங்க வந்து குட்டியாடு தப்பி வந்தா உள்ள நரிக்கு சொந்தம். அது ஏன் தப்பி வருது? உள்ள நரிக்கு. அதான் ட்ரெண்டிங்கா இருக்கு. ஃபேமிலி மகிழ்ச்சியா இருக்கணும்னா அப்படி தட்டி விட்டோம்னா பாட்டு வரும். இந்த காலத்துல ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் செல்லும் மலர் கூடும் கண்ணீரில் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக மாறும் ஓசை கலகலகலகல கடிதங்கள் காற்றும் வீசுது. வண்ண பூந்தோட்டம் ஆக
5 நிமிஷம் ஆசையா அவங்க மனைவி கிட்ட பேசணும் அதான் 6வது நிமிஷம் சண்டையா மாறிடும். சார். அவ்வளவுதான் சார். 5 நிமிஷம் தொடர்ந்து மனைவி கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா அந்த 6வது நிமிஷம் ஆமா அப்படித்தான் உங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் உங்க அக்கா பண்ணது எப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தோண்டி திருட்டி அதோட அடுத்த தீபாவளி வரைக்கும் இந்த சண்டை கண்டினியூ ஆகும். நான் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் சார். இப்போ காதல் வேலை பார்க்குறேன் டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு சரி ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அட்வைஸ்லாம் பண்றது நான் சின்ன பிள்ளை சார். என்ன மேடம் உங்க வயசுக்கு சொல்லுங்க. சார் காதல் சின்ன ஒரு 3 சொல்லுங்க. காதல் சின்னம் தாஜ்மஹால் சூப்பர் ரோஜா பூ சூப்பர் 1848 1848 அவ்வளவுதான். என்ன தெரியுமா அதான் சரி அதோட விட்டு அதுக்கு மேல கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். போர் இந்த அக்காடு ராயல் அக்காடு மானி ஆமா, தெரியாம அக்காடு சோ எக்ஸ்பென்சிவ் ஆமா தெரியாம சொல்லுமா ஹாரண்டாஸ் லூயிஸ் வார்னர் சிவாஜி டாஸ்மாக் ஒப்பந்தக்காரர் எல்லாமே அது சம்பந்தமா தெரியும். நீங்க என்ன சின்ன திரையில இருக்கீங்களா இல்ல 10 மணிக்கு மேல பிளாக்ல ஓட்டுறீங்களா சொன்னாங்கல்ல ஏன்னா இல்ல இவ்வளவு தூரம் பிராண்டடா கரெக்டா சொல்றீங்களே அடுத்ததுக்கு வாங்க டக்குன்னு நான் பார் கவுன்சில் மெம்பர் ஆயிட்டேன் இப்போ தெரிஞ்சுக்கோ. பார் கவுன்சில் ஆமா சரி ஓகே ஏன் மேடம் வெறும் 13 கடலை தான் இருக்கு 10 வாங்குறாங்க மேடம். அவங்க வந்து அது சம்பந்தமா நீங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க இப்ப அடுத்ததுக்கு வாங்க. ஓகே சார் நான் என்ன சொல்றேன் அந்த கால் வந்துச்சுன்னா மனசு மட்டும் சுத்தமா இருக்காதுங்க. வாழ்க்கையே சுத்தமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி ஆள் மனசுல இருந்து ஆள் மனசுல இருந்து உள்ளே இருந்து கொஞ்சம் quick-ஆ சொல்லுங்க. குயிக்கா உள்ள உங்க பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு எனக்கு தெரியும் யாரை நினைக்கிறீங்க வேலையை பாருங்க. சரி ஓகே யாரை நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு. ஓகேயா ஆ. அந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் எப்படி போவாங்க ஓகே நினைச்சுக்கிட்டு திருப்பி பாரியா பூரா அந்த கஜா புயல் நிவாரணம் வந்த ஆளுங்க மாதிரி இருக்காங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்கு. Okay. சார் நீங்க எது வேற இருந்தா கூட கிளம்புங்களேன் அப்புறம் பேசணும் நம்ம. நான் தான் பேசுறேன் ஃப்ரீயா இருந்தா. நைட் அவ்வளோ வேணும் மாமா நீ அவசியம் வேணும் நீங்க எதுக்கு நைட் நிகழ்ச்சி இருக்கு. அடிமைட்லேருந்து அடிமைட். ஆள் மனசுல இருந்து ஆள் மனசுல. யார் நினைக்குமோ அவங்க நினைச்சுக்கிட்டு இப்படி ஹஸ்பி வாய்ஸ்ல பிஸ்கி தலையை வலிக்குமே அதெல்லாம் நடந்தது அப்படி ஆமா ஆமா ஹஸ்பி வாய்ஸ்ல வாய்ஸ்ல ஒரு ரொமான்டிக் லுக்கோட லுக்கோட ஒரு பெப்பி ஃபீலோட பெப்பி ஃபீலோட காதல் அப்படி சொன்னா வந்துருப்பாங்க. சொல்லுங்க வாழ்க்கையே சந்தோஷமா மாறும். சுகருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏங்க அது வேற ஹார்மோன் இது வேற ஹார்மோன் ஏங்க அது வேற ஆரம்பங்க இது வேற ஆரம்பங்க. ஆமா. சொல்லுங்க அது வேற இதோட சேர்ந்து இவர் சொல்றாரு மாப்பிள்ளை சுகர் இருந்தா அது காதல் சரியாகும் போங்க. அது நான் நான் சொல்லிடுறேன். இது வேற தைரியமா பெரிய போருக்கு போறேன் ஐயா வாழ்க்கை சொல்றாரு. இந்த சைட்ல இருந்து உங்க பாஜா படம் மாதிரி சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க மும்பைல என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏன்னா சார் இதுதான் உங்க குடும்ப கௌரவம் இருக்கு. என் குடும்ப கௌரவம் தான் பெரம்பலூர்ல போச்சு. இனிமே ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்குவாங்க தெரிஞ்சவங்க போறான். நீ என்ன